நியாயம் இல்லைன்னா விஜய் சம்மந்தப்பட்ட செய்தி தொடர்பாளரையே கூப்பிடுங்க, உட்கார வச்சு கேட்போமே. இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான். ஏன்னா இந்த எலெக்ஷன் வருது, இப்போ உங்களை சார்ந்தவங்களாம் என்ன பண்ண சொல்ல போகிறீங்க? ஓட்டு போடுவாங்களா, ஓட்டு போட மாட்டாங்களா? இல்லை, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பமாக தானே இருக்கும். அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்களோ அவங்களுக்கு தானே வாக்களிப்பாங்க. அதுதான், அதை தலைவர் என்ன சொல்ல போறாரு? உங்க தலைவர் இப்போ வரைக்கும் அவங்க நம்பி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எனக்கு தெரியாது. தொடங்கின உடனே இல்லை, நீங்க சொல்ற அந்த 10 பேரா இருந்தா கூட அவர் தலைவர் இப்போ விஜய் நம்பி தான் இருப்பாங்களா? அல்ல, அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அது ஏன்னா அவரோட துறை வேறங்க, சினிமா துறை வேற. சினிமாவில் 100% ஒரு படம், விஜய் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபுல் ஆகுமானா கண்டிப்பாக ஃபுல் ஆகும். நானும் சொல்லுவேன், நீங்களும் சொல்லுவீங்க. இதில் எப்படி நம்ம எதை எப்படி சொல்றது? களம் புதிது இல்லை. இந்த புதிதான களத்தில் நம்மளால எதையுமே சொல்ல முடியாது. இல்லை 10 பேர் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது, 10 பேர் இருக்க மாட்டாங்களான்னு சொல்ல முடியாது, இல்லை கூடுதலாக இருப்பாங்களா, குறைச்சிருப்பாங்களா, இது எதுவுமே வி காண்ட் இமேஜின். அசம்ஷன் அடிப்படையில், யூகத்தின் அடிப்படையில் பேசவே முடியாது.